ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரை தி பிலவர்ட் கண்ட்ரி பை ஆலன் பேட்டன். இவர் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ரைட்டர். இந்த பர்டிகுலர் டைட்டில் இருக்கு இல்லையா, க்ரை தி பிலவர்ட் கண்ட்ரி, இது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா, இந்த நாவல் ஃபுல்லாகவே ஒயிட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான இன்ஜஸ்டிஸ் எல்லாம் நடக்குது, அந்த ரேஷியல் டாமினேஷன் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ க்ரை என்னோட பிலவர்ட் கண்ட்ரி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அழுதுட்டுருக்கு அப்படின்றத அவங்க மீன் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே மெஜாரிட்டி பிளாக்ஸோட லைஃப் வந்து என்ன மாதிரியெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓவர் டாமினேஷன் இருக்கும்போது நமக்கான முடிவை நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா, அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ், அந்த ஒரு ஃப்ரீடம் நமக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி தன்னோட உரிமைகளை இழந்த பிளாக் பீப்புள் எல்லாரும் அவங்களோட லைஃப் எல்லாம் என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இந்த பர்டிகுலர் நாவல் February 1, 1948 தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், ரூரல் அண்ட் ஆல்சோ அர்பன் லைஃப், அதில் உள்ள அந்த கான்ட்ராஸ்டான ஐடியாஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலராக டாஷினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். ஓகேவா, அந்த டாஷினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிக்ஷனல் வில்லேஜ், இது வந்து ஆத்தர் கிரியேட் பண்ண ஒரு வில்லேஜ். இது ஒரு ரூரல் பிளேஸ் மாதிரியும், யோஹனேஸ்பர்க் அப்படின்றது வந்து ஒரு அர்பன் சிட்டி மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் கிரியேட் பண்ண ஒரு ஃபிக்ஷனல் வில்லேஜ், அதில் வந்து ஆஃப்ரிக்கன் பீப்புளோட லைஃப் என்ன மாதிரி இருக்குது, அவங்க ஒரு அர்பன் லைஃப்பை தேடி போகும்போது அவங்க லைஃப் அவங்க நினச்சி பார்க்க முடியாத மாதிரி எப்படியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இவரோட இந்த பேட்டர்னோட ரைட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரிதம், ஸ்டோன் எல்லாமே பைபிளில் இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பர்டிகுலர்லி கிங் ஜேம்ஸோட பைபிள் மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ நிறையா லிட்ரரி டிவைஸ் மூலமாக அதை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த புக் வந்து இவர் இறந்து போகிறதுக்குள்ளே நியர்லி 15 மில்லியன் காப்பீஸ் வந்து சேல் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ரீச். ஏன் அப்படின்னா ரொம்ப போல்டாக அந்த டைமில் வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது ரொம்ப டாமினண்ட்டாக இருந்த டைம் 1940ஸ்லலாம். அந்த டைமில் அது எல்லாத்தையும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அட்ரெஸ் பண்ணி இவர் பப்ளிஷ் பண்ணதுனால அந்த புக் நிறைய பேரால் வரவேற்கப்பட்டிருக்கு. தென் இதை வந்து 2 டைம் மூவியாக அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க, 1951 அண்ட் 1995. ஸோ 2 வெர்ஷனில் மூவியாகவும் வந்திருக்கு. தென் சாங்ஸ், ஆல்பம்ஸ் எல்லாமே இந்த புக்கை பேஸாக வச்சு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஸ்டீஃபன் குமாலு, இவர் வந்து ஒரு கம்பேஷனேட் ப்ரீஸ்ட், ஜூலு ப்ரீஸ்டாக இருப்பார். அந்த ரூரல் வில்லேஜ் சொன்னேன் இல்லையா, இவரோட ஃபிக்ஷனல் வில்லேஜ், அந்த வில்லேஜில் வந்து ஒரு கம்பேஷனேட்டான ஒரு ப்ரீஸ்டாக இருப்பார். ரொம்ப நல்ல மனுஷன். ஓகேவா, இவர் தான் ப்ரொட்டகானிஸ்ட். இவரோட ஜேர்னி, அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அந்த ஜேர்னியில் இவர் யாரெல்லாம் மீட் பண்ணுறாரு, என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவரோட லைஃப்பில் நடக்குது, ஆல்ரெடி நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இவரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த என்டையர் ஸ்டோரி இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் அப்சலம் குமாலு, இவர் யார் அப்படின்னா ஸ்டீஃபனோட சன். ஓகேவா, இவர் ஒன்ஸ் தொலைஞ்சு போனார் அப்படின்னு சொல்கிறத விட இவங்க ஊரை விட்டு அர்பன் லைஃபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போயிருப்பார். ஓகேவா, ஸோ இவங்களோட வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் பிடிக்காம சிட்டியில் போயிட்டு நான் நிறைய ஏர்ன் பண்ணணும், என்னோட ஐடென்டிட்டியை நான் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி போன ஒரு பர்சன். அதுக்கப்புறமா அவரோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சு, அவர் ஊருக்கு திரும்பவே இல்லை. ஸோ அந்த வில்லேஜ் லைஃப்பை விட்டு சோஃபார் அவர் ரொம்ப தூரமாக போயிட்டார். ஸோ ரொம்ப வருஷமாக அவர் வரவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு டிஸப்பியர் கேரக்டராக தான் ஸ்டார்டிங்கில் அவர் இருந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் கேரக்டர் ஜேம்ஸ் ஜார்விஸ், இவர் வந்து ரொம்ப வெல்த்தியான ஒரு ஒயிட் லேண்ட் ஓனர். ஸோ அவங்க 2 பேரும் பிளாக். ஓகேவா, இவர் வந்து ஒயிட் லேண்ட் ஓனர். இவருக்கு ஒரு பையன் இருப்பாங்க, ஆர்த்தர் ஜார்விஷ் அப்படின்றவங்க. ஓகேவா, ஸோ அந்த ஆர்த்தர் ஜார்விஷ் அப்படின்றவர் வந்து ஒரு ஒயிட் அட்வொகேட்டாக இருக்கிறாரு. ரேஷியல் ஜஸ்டிஸ்க்காக போராடக்கூடிய ஒரு பர்சன் தான். சவுத் ஆஃப்ரிக்கான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது இவர் ஜஸ்டிஸ் கிட்ட தான் நிற்பார். ஸோ ரொம்ப இன்ஜஸ்டிஸாக நான் வந்து ஒயிட், அதனால் ஒயிட்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எது உண்மையோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக தான் இவர் இருந்திருப்பார். நெக்ஸ்ட் கேரக்டர் ஜெர்ட்யூட் குமாலு, இவங்க யார் அப்படின்னா ஸ்டீஃபனோட சிஸ்டர். ஓகேவா, இவங்களும் இந்த மாதிரி அர்பன் சிட்டிக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருப்பாங்க. அங்கே ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹனேஸ்பர்க் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு தான் அவங்க போயிருக்காங்க. ஸோ அவங்களும் திரும்ப வரவே இல்லை. என்ன பண்ணுறாங்க எதுவுமே ஸ்டீஃபனுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் கேரக்டர் தியோஃபிலஸ், இவர் வந்து ஒரு ப்ரீஸ்ட். ஓகேவா, அந்த அர்பன் சிட்டியில் தான் இவர் இருக்கிறாரு. இவருக்கும் ஸ்டீஃபனுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் எப்போவுமே கனெக்டடாக இருக்கிறதுனால அவங்க சிஸ்டரை பற்றின மெசேஜ் எல்லாமே இவங்க பாஸ் பண்ணிப்பாங்க. ஸ்டீஃபனுக்கு அவங்க சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக தெரியலைனாலும் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து தியோஃபிலஸ்க்கு தெரியும். ஸோ அவர் ஒரு ப்ரீஸ்டாக இருப்பார் அண்ட் ஆல்சோ ஸ்டீஃபனோடையும் கனெக்டடாக இருப்பார். ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு பர்சனாக இருப்பார். நெக்ஸ்ட் ஜான் குமாலோ, இவர் யார் அப்படின்னா ஸ்டீஃபனோட பிரதர். ஸோ ஸ்டீஃபனை கனெக்ட் பண்ணி தான் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இருக்கும். ஓகேவா, இவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன். இவரும் அந்த அர்பன் சிட்டியில் தான் இருக்கிறாரு. ஸோ
ரூரல் ஏரியாவில் இன்னமும் இருக்கிறது, அங்கேருந்து வராமல் இருக்கிறது வந்துட்டு ஸ்டீஃபன் மட்டும்தான். மற்றபடி அவங்களோட சன்னா இருக்கட்டும், சிஸ்டர், பிரதர் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஓகேவா? இவருமே நிறைய ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இது எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க ஒரு கேரக்டராக தான் இந்த ஜான் இருப்பார். தென் மார்கரெட் ஜார்விஷ், இவங்க யார் அப்படின்னா ஆர்தர்னு சொன்னேன் இல்லையா, அவங்களோட மதர். ஓகேவா? இவங்களும் ரொம்ப நல்ல ஒரு கேரக்டராக இருப்பாங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அவங்க பையன் எப்படி ஜஸ்டிஸ்க்காக அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ அது வந்து இவங்க கிட்டே தான் வந்திருக்கும். ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்க்கலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு ரிமோட் வில்லேஜில், டாட்ஸினின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வில்லேஜில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த வில்லேஜ் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா ஈஸ்டர்ன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேவா? அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்துல இப்போது ரெவரண்ட் ஸ்டீஃபன் அங்கே இருக்கிறாரு. அவருக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னா மினிஸ்டர் தியோஃபிலஸ் கிட்ட இருந்து வருது. அவர் அந்த லெட்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, உன்னோட சிஸ்டர் இந்த அர்பன் சிட்டியில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த சிஸ்டருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவங்க ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கிறாங்க, நீ வந்து அவங்கள பாரு அப்படின்ற மாதிரி, உடனே நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லியும் லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த லெட்டரை பார்த்த உடனே யாராக இருந்தாலும் சரி, சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லைன்றாங்க, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லைன்றப்போ போகணுன்னு தானே தோணும். ஸோ இவருமே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அடிஷ்னலி அவர் போகணும் அப்படின்றதுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, அவரோட சன் இருக்கிறாங்க இல்லையா, அப்சலம், அவர் வந்து ஒன்ஸ் அந்த சிட்டிக்கு போயிருப்பார். பட் அவர் ரிட்டன் ஆகவே இல்லை. என்ன செஞ்சார், என்ன ஆச்சு, அவர் இருக்கிறாரா இல்லையா, எந்த நியூஸுமே இவருக்கு தெரியலை. ஸோ அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் இவர் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அந்த ஜேர்னி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்காகவும் ஒரு ட்ராவல் பண்ணி போகிறாரு. அப்படி போகும்போது அங்கே ஃபர்ஸ்ட் இவரை ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணுறது அந்த பர்சன் தான். இவருக்கு லெட்டர் போட்ட தியோஃபிலஸ் தான் இவர் ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணுறாங்க. அவர் இருக்கிறதுக்கு அந்த லாட்ஜ் எல்லாமே அவர் புக் பண்ணி கொடுக்குறாரு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்டார்டிங்கில் இருக்கிறாரு, எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அவருக்கு அந்த லாட்ஜிங் எல்லாம் புக் பண்ணி கொடுக்குறது எல்லாமே மிஸ்ஸஸ் லித்திபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் விமன். ஓகேவா? அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவங்களோட ஹெல்ப்போட இவர் அங்கே வந்து ஸ்டே பண்ணுறாரு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போது இந்த ஸ்டீஃபன் அப்படின்றவரை வந்து ஜெர்ட்யூட் வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது, அவங்க சிஸ்டர் வந்து இந்த அர்பன் சிட்டிக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ப்ராஸ்டியூட்டாக மாறிட்டாங்க அப்படின்றது. ஏன்னா ஒரு பிளாக் விமன் இங்கே வராங்க சர்வைவல்காக, அவங்க ஏதாவது ஒர்க் தேடும்போது அங்கே இருக்கிற ஒயிட் மென்னாக இருக்கட்டும், ஈவன் டார்க் பீப்புளே அவங்க வந்து வெல்த்தியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இனத்தை சேர்ந்தவங்களையே அவங்க ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. விமனுக்கு ப்ராப்பரான ரெகக்னேஷன், ரெஸ்பெக்ட் அங்கே கிடைக்கல. ஸோ இவங்களுமே ப்ராஸ்டியூஷன் மூலமாக தான் சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. ஸோ சர்வைவல்காக அவங்களுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் ஒரு லிக்கர் செல்லராகவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது ஸ்டீஃபனுக்கு ரொம்ப வியர்டாகவும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ இவர் அவளோட கண்டிஷனை பார்த்த உடனே இவர் சொல்கிறாரு, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்னோட சேர்ந்து நம்ம வில்லேஜுக்கே வந்துடு, நம்ம அங்கே போயிடலாம். அவளுக்கு ஒரு குட்டி பையனும் இருக்கும். ஸோ அந்த பையனையும் கூட்டிகிட்டு நீ என்னோட வந்துடு, நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஏன்னா அவளோட கண்டிஷன் மோசமாக இருக்கு இல்லையா, அதனால் கூப்பிடுறாரு. நெக்ஸ்ட் அவரோட சன்னை தேடணும் இல்லையா. ஸோ இப்போது ஸ்டீஃபன் அண்ட் ஆல்சோ தியோஃபிலஸ் 2 பேரும் சேர்ந்து அவங்களோட பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டே ஒவ்வொரு இடமா போகும்போது தான் ஸ்டீஃபனோட பிரதரை மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஜான்னு சொன்ன இல்லையா, அவரை மீட் பண்ணுறாங்க. அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு அண்ட் ஆல்சோ பொலிட்டீஷியனாகவும் இருக்கிறாரு. ஸோ இங்கே வந்துட்டு யாரால் ப்ராப்பராக சர்வே பண்ண முடியுதோ, ஒரு கரெக்டான எக்ஸிக்யூஷனோட போகிறாங்களோ அவங்களோட லைஃப் நல்லா தான் இருக்குது அப்படின்றதுக்கு இவர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா. இவரும் வில்லேஜில் இருந்து தான் இங்கே வந்தார். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாகவும் பொலிட்டீஷியனாகவும் அவர் இருக்கிறார் இல்லையா. ஸோ அவரோட ஒர்க் வந்து ப்ராப்பராக போயிட்டுருக்குது. ஸோ அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் பையன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஃபேக்ட்ரி எனக்கு தெரியும், நான் அங்கே வந்து ஒன்ஸ் அவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா அவன் எங்கே இருக்கிறான்றது தெரியும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் அங்கே போய் பார்க்க சொல்கிறான். இவங்க 2 பேரும் அவன் சொன்ன இடத்துக்கே தேடி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது. நிறைய ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, எக்கனாமிக்கல் டிவிஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரையும் என்ன மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, அந்த பீப்புளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரிக்குள்ளேயே அவங்க ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அண்ட் ஆல்சோ டாலரேட் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது. அப்படி அவங்களோட சன்னை தேடிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் தான் குமாலு வந்து என்ன தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, அவங்க பையன் வந்துட்டு ஒரு ரெஃபர்மேட்ரி ஒர்க் ஒன்று பண்ணிகிட்டு இருந்திருக்கிறான் ஒன்ஸ். அப்படி பண்ணும்போது ஒரு கேர்ளோட அவனுக்கு பழக்கமாயிருக்கு. அந்த பழக்கத்தினால லேட்டர் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆகியிருக்கிறா. அந்த பேபிக்கு வந்து ஃபாதர் இவனோட சன் அப்சலாம் தான் அப்படின்றதும் இவனுக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாமே அவனுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன விஷயம் கேள்விப்படுறாங்க, நியூஸில் என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா,
ஆர்தர் ஜார்விஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராமினென்ட்டான ஒயிட் அட்வொகேட் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அவர் ஆக்சுவலாக ரொம்ப ரேஷியல் ஜஸ்டிஸ்க்காக பாடுபடுற ஒரு பர்சன், நல்ல பர்சன். இந்த சொசைட்டியில் நிறைய இன்ஈக்வாலிட்டிஸ் இருக்கும்போது அவர் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அந்த பர்சன் எப்படி இறந்துருக்கிறாரு அப்படின்னா, அவரோட வீட்டில் வந்து பக்லர்ஸ் வந்திருக்கிறாங்க. திருடுறதுக்காக அவரை மர்டர் பண்ணிட்ட மாதிரி ஃப்ளாஷ் நியூஸில் எல்லாமே வந்துட்டுருக்கும். ஸோ இதில் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறது, அவனை கொலை பண்ணதா யாரை போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்சலோம் தான் இதை வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணுறதா நியூஸில் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களால தாங்கவே முடியல. ஏன்னா இவ்வளோ நாளும் அவன் சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தா இப்போ ஒருத்தரை கொலை பண்ணுற அளவுக்கு அவன் பெரிய ஆளாயிட்டானா, ஸோ அந்த அளவுக்கு வேர்ஸ்டான ஒரு பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பயந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ நியூஸில் வந்து அகெயின் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குது. அதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்சலோமை அரெஸ்ட் பண்ணிட்டதாகவும் அவன் தான் அந்த மர்டரை பண்ணதாகவும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தென் அவன் கூட சேர்ந்து 2 பேர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதாகவும் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அவனை கொலை பண்ணதா சொல்கிறாங்க. ஸோ ஜார்விஷ் இறந்ததுக்கு முக்கியமான ரீசன் அப்சலோம் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அப்சலோம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் இன்டென்ஷனலாக இதை பண்ணலை அப்படின்றத சொல்கிறான். அவன் வந்து அங்கே திருடுறதுக்காக போயிருக்கிறாங்க. ஆக்சிடென்டலாக தான் இந்த ஷூட்டிங் நடந்துட்டே தவிர இன்டென்ஷனலாக அவரை கொலை பண்ணணும்னு பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது ஸ்டீஃபனுக்கு வேறு வழியே இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால தியோஃபிலஸோட ஹெல்ப்போட ஒரு லாயரை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்சலோம்காக. அவனை எப்படியாவது வெளியே எடுத்துடணும், அவன் பக்கம் உள்ள நியாயத்தை கேட்கணும், அவன் ஷூட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக அவனுக்காக ஒரு லாயர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ ஜான் குமாலோ இருக்கிறான் இல்லையா, ஸ்டீஃபனோட பிரதர், அவன் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் பொலிட்டீஷியனாக இருக்கிறதுனால அவனுமே இவனை காப்பாற்றுறதுக்காக ஒரு லாயர் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். அதுக்கான நிறைய முயற்சிகளை அவன் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது அப்சலோமோட கேஸ் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு, அவனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பாக அவனுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியல. ஸோ சன்னுக்கு அவர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஜஸ்டிஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவரோட கிராண்ட் சைல்டு, அந்த அப்சலோம் வந்து ஒரு பொண்ணை ப்ரெக்னென்ட் ஆக்குனாங்க இல்லையா, அந்த குழந்தையும் அந்த பொண்ணையும் பார்த்துக்கிறது தான் இப்போ ஸ்டீஃபனால் முடியும். ஸோ அந்த பொண்ணை போய் ஸ்டீஃபன் மீட் பண்ணுறான். அவகிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறான். உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் உன்னை பார்த்துக்கிறேன், என்னோட கிராண்ட் சைல்டையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வரான். தென் அப்சலோம் அண்ட் அந்த பொண்ணுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்றது தெரியல. அவன் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும் இல்லையா, ஸோ அதனால அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறான். அவளை வந்துட்டு ஸ்டீஃபனோட டாட்டர் இன் லாவாகவே அவனோட வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். இப்போ ஆர்தர் ஜார்விஷ் இறந்து போனார் இல்லையா, அவரோட ஃபாதர் ஜேம்ஸ் ஜார்விஸ்னு ஒரு பர்சன், அவர் ஒரு லேண்ட் ஓனர், அவரும் ஒரு ஒயிட் தான். அவர் வந்து அந்த வில்லேஜில் தான் இருப்பார். டாட்சினின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வில்லேஜில் தான் அவர் இருப்பார். அவருக்கு வந்து நியூஸ் தெரிய வருது, இந்த மாதிரி அவரோட சன் வந்து இறந்து போயிட்டாங்க, அவர் யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அவரோட ஒய்ஃபோடு சேர்ந்து அந்த சிட்டிக்கு அவர் ட்ராவல் பண்ணி வராரு. இங்கே வந்ததுக்கப்புறமா அவங்க வீட்டை போய் விசிட் பண்ணுறாரு. வீட்டில் பார்க்கும்போது அவரோட நிறைய ரைட்டிங்ஸை 2 பேரும் பார்க்குறாங்க, ரீட் பண்ணுறாங்க. அதில் எல்லாமே சோஷியல் இன்இக்வாலிட்டிஸை பற்றி அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ அவர் எந்த அளவுக்கு அவரோட ஓன் ப்ரிஜுடிஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்களுமே ரொம்ப வருத்தத்தில் இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் ஜேம்ஸ் ஜார்விஸும் ஸ்டீஃபனும் மீட் பண்ணுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் அமையுது. ஸோ 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்படி மீட் பண்ணும்போது ஸ்டீஃபன் வந்து அவரோட சேட்னஸை ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அவருக்கு ரிக்ரெட்டும் இருக்குது. இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, உங்களோட ஒன்லி சன் ஜார்விஸ் இறந்து போயிட்டாரு, அதுக்கு என்னோட பையன் காரணமாயிட்டான்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. பட் இப்போ வேறு வழி இல்லை இல்லையா, என்ன தான் அவங்க வந்து கன்ஃபெஸ் பண்ணாலும் இது ஒரு மர்டர் பப்ளிக்காக நடந்தது. ஸோ கண்டிப்பாக சட்டம் வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுத்தே ஆகும். ஸோ இப்போ வந்து ட்ரையலுக்கான டைம் வந்துடுச்சு. 2 பேருமே அங்கே அட்டென்ட் பண்ணுறாங்க. அப்சலோமோட ட்ரையலில் எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போது என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்சலோமுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அவன் தான் இந்த மர்டர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட 2 பேர் ஹெல்ப்புக்கு போனாங்க இல்லையா, அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஷூட் பண்ணது இவன் தான், இவன் கையால் தான் அவர் இறந்து போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டு இவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஸ்டீஃபன் வந்து மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா, இப்போ இன்னும் குழந்தை பிறக்கல, அவள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா. அவளுமே ரொம்ப சேடாக அவன்கிட்ட ஃபேர்வெல் கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. அவன் ஜெயிலுக்கு போகிறான். அவளோட ஃபாதர் இன் லாவோட வீட்டுக்கு வரா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் அவங்க 2 பேரும் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம், இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு டாட்சினி அப்படின்ற அந்த வில்லேஜ்க்கே அவரோட டாட்டர் இன் லாவை கூட்டிகிட்டு அவர் போகிறாரு. அப்படி போகும்போது சரி ஓகே நம்ம சிஸ்டரையும் கூட்டிகிட்டு போயிடலாம், அவளோட அந்த லிட்டில் சன்னையும் நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடும்போது ஸ்டீஃபனுக்கு அவங்க சிஸ்டர் எங்கே இருக்கிறாங்கன்றது தெரியல. அவள் சடனாக டிஸப்பியர் ஆகிட்டா. இப்போ ஸ்டீஃபன் வந்து அங்கே ட்ராவல் பண்ணி போகும்போது ரொம்ப ஹெவி ஹார்ட்டோட அவரோட ஓன் சன் கொஞ்ச நாளில் இறந்து போக போகிறாரு. அவங்களோட பிளாக் கம்யூனிட்டி ஃபுல்லாக இங்கே சஃபர் ஆகிட்டு இருக்குது. அவங்களோட
ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அவரை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் இங்கே என்ன மாதிரியான ஒரு வேர்ஸ்ட்டான லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்குறாங்க, எப்படியெல்லாம் மிஸ்லீட் ஆகிருக்கிறாங்க எல்லாத்தையுமே அவர் யோசிச்சுட்டே போகிறாரு. ஹெவி ஹார்ட்டோட அவங்க போய் அந்த வில்லேஜை ரீச் பண்ணுறாங்க. அப்படி ரீச் பண்ணும்போது ஜேம்ஸ் ஜார்விஷ் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அந்த வில்லேஜில் தானே இருக்கிறாரு. அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, சரி ஓகே நம்ம பையன் வந்து ஆல்ரெடி அவன் ஜஸ்டிஸ்க்காக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் இது எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்றது அவனோட மோட்டிவாக இருந்துச்சு. ஸோ ஜேம்ஸ் ஜார்விஷோட ஒய்ஃப் மார்கரெட் சொன்ன மாதிரி அவங்க பையனோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக 2 பேரும் சேர்ந்து இந்த வில்லேஜில் இருக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ் பீப்புளுக்கு மில்க் டொனேட் பண்ணுறதா இருக்கட்டும், டேம் பில்ட் பண்ணுறதுக்கான அந்த பிளான் போட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரில் இன்னும் எக்ஸ்பர்ட்டான நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த வில்லேஜுக்கான எல்லா டெவலப்மெண்ட்டையும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. அவங்க இறந்து போகிறதுக்குள்ளே சன்னோட எல்லா விஷயம் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஜார்விஷோட ஒய்ஃப் வந்து இறந்து போகிறாங்க. மார்கரெட் சொன்னாலே அவங்க வந்து இறந்து போகிறாங்க. அப்போது ஸ்டீஃபன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு சபையில் இருக்கிறாரு. அவர் ஒரு ப்ரீஸ்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சபையிலேருந்து அந்த கண்டலன்ஸ்க்காக அவருமே நிறைய பேரை அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும் அந்த ஃபியூனரல் அட்டென்ட் பண்ணுறாங்க. அங்கே போய் கொஞ்ச நேரம் அவங்க கூட நிற்கிறாங்க. இப்போது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜார்விஷ்க்கு என்ன புரிய வருது அப்படின்னா, சரி ஓகே இது இன்டென்ஷனலாக பண்ணலை, அவங்க அப்பாவும் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜார்விஷ் வந்து ஸ்டீஃபன் கிட்ட பேசி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் சபைக்காக ஒரு நியூ சர்ச் வந்து கட்டுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவர் லேண்ட் ஓனர் தானே, ஸோ நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன், நீங்கள் நல்லபடியாக கட்டுங்க, அது வரைக்கும் என்னோட பாரிஸில் நீங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஆஃபர் பண்ணுறாரு. ஸோ இந்த நாவல் முடியும் போது ஒரு ஈவினிங் டைமில் அப்சலோமோட எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடி ஓகேவா, அவனை வந்து இப்போ தூக்கில் போட போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டீஃபன் வந்து ஒரு மவுண்டெயினுக்கு போகிறாரு. ஜார்விஷ் கிட்ட அப்போ தான் அவர் பேசிகிட்டு இருந்திருப்பார். அவரோட பையன் இழப்பு இது எல்லாத்தையும் பேசி அவங்க ரொம்ப மன வருத்தத்தில் அந்த மலையில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போது ரொம்ப ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களோட பையன் இறந்து போக போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துலயே அவர் அழுதுகிட்டே ப்ரேயர் பண்ணுறதோட இந்த நாவல் வந்து முடியுது. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.